Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென் தமிழகம் மற்றும் காவிரி படுகையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென் தமிழகம் மற்றும் காவிரி படுகையில் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நாளை 10 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின் விவரம் என்ன? பூங்குழலி, நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஒருபுறம் அரபிக்கடல்ல நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல்ல இருந்து நகர்ந்து சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு காலையில கொடுக்கப்பட்ட அறிவிப்புல இது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயலுக்கு அடுத்த நிலை வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புயலாக மாறுமா இல்லையா என்பது தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்படல. புயலாக மாறும் பட்சத்தில் அதற்கு சென்யார் என்று பெயரிடப்படும். இதன் காரணமாக நமக்கு 24, 25ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நாட்கள், அதாவது நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு காவிரி படுகை மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு தான் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வடகடலோர மாவட்டங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படல. ஆனா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேற்கு வடமேற்கு திசையில தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்துல அதோடைய நகர்வு தொடங்கிய பிறகுதான் அது எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது, எந்த இடத்துல கனமழை மிக கனமழை வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் என்பதன் காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு காவிரி படுகை தென் தமிழகத்துல மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்கள்ல, உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்தோடு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து நம்மை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்துல அது எந்த இடத்தில் நகர்கிறதோ, எந்த இடத்தில் கரையை கடக்க போகிறதோ அங்க மிக கனமழையிலிருந்து ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழை வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது அடுத்து வரக்கூடிய சலனத்தினுடைய அடிப்படையில. அதற்கு பிறகு இந்த சலனம் கடந்து சென்ற பிறகு மீண்டும் ஒரு சலனம் உருவாக இருக்கிறது. அந்த சலனம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா அது இன்னும் நீண்ட நாட்கள் இருப்பதன் காரணமாக தற்போதைய நிலைமையில தமிழகத்துல கனமழை தொடர போகுது. ஆனால் தற்போது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை நமக்கு இதுவரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவுன்னு பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் இயல்பாக பெய்திருக்க வேண்டியது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும். ஆனா பெய்துள்ள அளவுன்னு பார்த்தோம்னா 28.4 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மழை பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 6% குறைவா இருக்கு. சென்னையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா 54.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்க வேண்டும். ஆனால் 41.8 சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்கிறது. இது இயல்பை விட 24% குறைவு. இப்படியாக பல்வேறு மாவட்டங்கள்ல இயல்பை விட குறைவாக மழை பதிவாகி இருக்கும் நிலையில நாளை முதல் தொடர்ந்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு மழை தொடரும் பட்சத்துல இந்த இயல்பை விட குறைவு என்ற நிலை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காவிரி படுகை மாவட்டங்களையும் தென் தமிழகத்திலையும் ஏற்கனவே பெய்து வரக்கூடிய அந்த கனமழை என்பது அடுத்து வரும் 6 நாட்களுக்கும் தொடரப்போகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.